அதிராம்பட்டினத்துல இப்ப நம்ம நிக்கிறது வந்து கல்லுக்கொள்ளை அப்படிங்கிற இடம். இந்த கல்லுக்கொள்ளை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிராம்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் 5 நிமிஷம் ஆட்டோல வந்துடலாம். அல் ஃபுர்கான் பெண்கள் இஸ்லாமிய கல்லூரி. இந்த கல்லூரியை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த கல்லூரியை பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு 3 அடுக்கு மாடி உள்ள ஒரு கட்டடம், விஸ்தீரமாகவும் விசாலமாகவும் இருக்குது. உள்ள வந்து நிறைய ரூம்கள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 அறைகள், விசாலமான அறைகள் இருக்கு. சுற்றுப்புற சூழலை பாத்தீங்கன்னா நிறைய தென்னை மரங்கள், புல்வெளி, வயல்வெளி, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பச்சை பசேங்கிற ஒரு அழகான இயற்கையான சூழல்ல தான் அமைஞ்சிருக்கு. நல்ல வெளிச்சமும் நல்ல காற்றோட்டமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல தான் இந்த மதரசா இயங்கி வருது. இந்த மதரசாவை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். அதிராம்பட்டினம் அல் ஃபுர்கான் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி அந்த அறக்கட்டளையில வந்து ஒரு 5 பேர்கள் வந்து முக்கிய நிர்வாகிகளா இருக்காங்க. அந்த முக்கிய நிர்வாகிகள்ல ஒரு ஆளான மரியாதைக்குரிய சங்கிக்குரிய ஷேக் KSA ஹைதர் அலி பாக்கிவி அவர்கள் நம்மளோட இருக்காங்க. இந்த மதரசாவை பத்தி உள்ள சில விஷயங்கள், இந்த மதரசா துவக்கப்பட்ட நோக்கம், இந்த மதரசா எவ்வாறு செயல்படுது, இந்த மதரசால எந்த மாதிரி கல்விகளை போதிக்கிறாங்க, இதோடைய பலன் என்ன, இந்த மதரசாவுடைய பாடத்திட்டங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய பெண்களுக்கு மகளிருக்கு வந்து பயனளிக்கும் அப்படிங்கிறத அவங்க மூலமாவே கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம மதரசாவை பொறுத்த மட்டும் எந்த நோக்கத்துல நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, அதாவது இன்னைக்கு தமிழக அளவுல பரவலா பல பெண்கள் மதரசா நடந்துகிட்டு இருந்தாலும் அங்கெல்லாம் என்னன்னு சொன்னா, சில வருடங்கள் சில அமல்களுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க. அமல்கள் கொண்டு வரணும், சில அவுராதுகளை அவங்க ஓதணும், குரான் சில முக்கியமான சூரத்துகளை மனனம் செய்யணும், துவாக்களை மனனம் செய்யணும், ஹதீஸுகளை மனனம் செய்யணும். இப்படி ஒரு சில நூற்றுக்கணக்கான ஹதீஸுகள், குரானுடைய சூரத்துக்கள், துவாக்கள், அமல்கள், அப்புறம் முன்தகபுல் அஹாதீஸ், அமல்களின் சிறப்பு என்று படிச்சுட்டு அப்படியோ அனுப்பிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் 3 வருஷத்துல முடிச்சிடறாங்க. இவங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா, அந்த ஓதிட்டு வந்து ஆரம்பம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆலிமாங்கிற அந்த ஃபீலிங் இருக்குது. அந்த காலகட்டத்திலையும் கூட சமகால பிரச்சனையை கொடுத்து குரான் ஹதீஸை முன் வச்சு ஆராய்ச்சி பண்ணி நீங்க ஃபத்வா கொடுங்கன்னா சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆழ்ந்த புலம் அவங்கள்ட்ட வர்றதில்லை, அந்த உருவாக்கப்படுறது இல்லை. இப்ப இந்த மாதிரி படிச்சுட்டு வர்றாங்களே, இந்த கல்வி மட்டும் அவங்களுக்கு போதுமா என்று கேட்டா நிச்சயமா போதாது. ஏன்னா அவங்களுக்கு மார்க்கத்துல முழுமையான தெளிவும் விளக்கமும் அவங்களுக்கே கிடைக்கல. அப்ப இவங்க எப்படி தன்னுடைய சந்ததிகளை, குறிப்பா தான் பெத்த பிள்ளைங்களை, அடுத்தடுத்து வரக்கூடிய வழிவாறுகளை எல்லாம் எப்படி இவங்க மார்க்கத்தினுடைய அடிப்படையில வழி நடத்துவாங்க? இன்னும் சொல்ல போனா ஒரு சமுதாயத்துக்கு பெண்கள் வந்து என்ன செய்யணும் சொன்னா, ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கணும். ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்விங்கிறது வீட்டு வாசலோட முடிஞ்சு போச்சு. பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்விங்கிறது வீடு, குடும்பம் உள்ள எல்லாம் நுழைஞ்சு எல்லாத்தையும் திருத்தும். வேர்ல இருந்து உச்சி வரைக்கும் திருத்தத்தை ஒரு சமுதாயத்துல ஏற்படுத்தணும்னு சொன்னா அது பெண்கள் மூலமாக போகக்கூடிய கல்வியின் மூலமா தான் முடியும். அப்ப இந்த மாதிரி மேலெழுந்த வாரியா படிச்சு விட்டு அவங்க வந்து இதை செய்ய முடியாது, சான்ஸே இல்லை. அப்ப என்ன செய்யணும்? குரானையும் ஹதீஸையும் அடித்தளத்துல இருந்து, பேசிக் கிராமர்ல இருந்தே கொண்டு வரணும். இன்னைக்கு சர்வதேச தரத்துல அப்படி மக்கா மதீனால ஓதக்கூடிய பெண்கள்லாம், ஓதிட்டு வரக்கூடிய பெண்கள் எல்லாம் எப்படி ஆழமான முறையில ஓதிட்டு வர்றாங்களோ, அவங்களுக்கு வந்து குரானையும் ஹதீஸையும் முன் வச்சு ஒரு குறிப்பிட்ட சமகால பிரச்சனை ஏற்பட்டா அதுக்கு என்ன மார்க்க தீர்ப்பு, அது ஹலாலா ஹராமா, அது கூடுமா கூடாதா அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்களோ, அந்த மாதிரி குரானையும் ஹதீஸையும் முன் வச்சு ஆழமா சிந்திக்கக்கூடிய அளவுக்கு உருவாக்கணும். அப்ப அப்படி உருவாக்கணும்னு சொன்னா மெயின் விஷயம் முதல்ல கிராமர் தெரியணும், 2 குரான் தஃப்சீர் விளங்கணும், 3 ஹதீஸுனுடைய விளக்கங்கள் புரியணும், 4 அகீதா என்ற கொள்கை விஷயங்களை தெளிவா புரியணும், 5 வந்து ஃபிக்ஹ் சட்டங்கள் அவங்க தெளிவா தெரியணும், 6 அஹ்லாக்கு குணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரியணும். அடுத்து வரலாறு தாரீஹ் என்ற ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து அடுத்து சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள், அப்புறம் அடுத்தடுத்த அப்பாசியாக்கள், இந்த மாதிரி அந்த வரலாறுகளையும் தெரியணும். இன்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதோட இந்த ஃபிக்ஹ்னுடைய உசூல் ஒன்று இருக்குது, தஃப்சீருடைய உசூல் இருக்குது, ஹதீஸுடைய உசூல் இருக்கு. அதாவது குர்ஆனுடைய ஆயத்துக்களை எப்படி எடுத்து பயன்படுத்தணும், ஹதீஸுகளை எடுத்து எப்படி பயன்படுத்தணும், ஃபிக்ஹ் சட்டங்கள்ல இருந்து சமகால பிரச்சனைகளுக்கு பிரிவு சட்டங்களை எப்படி கொண்டு வரணும், இந்த மாதிரிப்பட்ட நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் அவங்க படிக்கணும். அப்படிலாம் படிச்சு அல்ஹம்துலில்லாஹ் வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களே என்ன செய்வாங்கன்னு சொன்னா,
இன்னைக்கு உள்ள சமுதாயத்தினுடைய நிலையை திருத்துறதுக்கு, மாத்துறதுக்கு, முன்னேற்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கு, குறிப்பா இளம் சமுதாயத்தை மேல கொண்டு வர்றதுக்கு எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்கணும், எப்படிப்பட்ட ஒரு போதனையை கடைபிடிக்கணும், எப்படிப்பட்ட செய்திகளை சொல்லணும் அப்படிங்கிறது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலேயே அவங்க புரிஞ்சு அதன்படி கொண்டுருவாங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம கல்லூரியினுடைய பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப சொல்லப்பட்ட இந்த 6 விஷயங்களை அடிப்படையாக கொண்டு இத ஆரம்பத்துல இருந்தே, பேசிக்ல இருந்தே கொண்டு வர்றோம். அதாவது கிராமர், ஆரம்ப கிராமர், அடிப்படை கிராமர்ல இருந்து படிப்படியா கொண்டு வந்து ஆண்களுக்கு எப்படி 7 வருஷம் 9 வருஷம் ஓதக்கூடிய ஆண்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பிழிஞ்செடுத்த சாறு மாதிரி 3 ஆண்டுகள்ல ரத்தின சுருக்கமான முறையில எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி இந்த மக்களுக்கு நம்ம கொடுக்குறோம். கொடுத்து இன்ஷா அல்லாஹ் இவங்க வெளிவர போகும்போது தன்னம்பிக்கையோட சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய அந்த மன உறுதியோடையும், அவங்க பெத்த பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, சொந்த பந்த உறவுகளுக்கு மட்டும் இல்ல, ஒரு சமுதாயத்துக்கே வழிகாட்டணுங்கிற அந்த அந்த உத்வேகத்தோடு வரக்கூடிய மக்களை நம்ம உருவாக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம கல்லூரியினுடைய தனிச்சிறப்பு என்ன என்று கேட்டா, பெரும்பாலான இடங்கள் இப்ப முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் ஒன்று உலக கல்வி மட்டும் இருக்குது, அங்க மார்க்க கல்வி இல்லை. இன்னும் சில இடங்கள்ல மார்க்க கல்வி மட்டும் இருக்குது, அங்க உலக கல்வி இல்லை. இதுல என்னன்னு சொன்னா, பெரும்பாலும் இப்ப சமீப காலமா மக்கள்கிட்ட இந்த உலக கல்வி மேல உள்ள அதிகமான தேட்டத்தின் காரணமாக அதுக்கே போய் சாஞ்சிடறாங்க. மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. இதனால என்னென்ன சமுதாயத்துல விளைவுகள் ஏற்பட்டிருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பெரிய பேரழிவு. அதாவது இஸ்லாத்தினுடைய அடிப்படை தெரியாததுனால மாற்று சமுதாயத்தை சார்ந்த மக்களோட பழகி அவங்களையே நேசிச்சு அவங்க போய் திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு புள்ள பெத்துக்கிட்டு அவங்களுடைய காலம் கழிக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அது அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கொழுந்து பருவத்துல அல்லாஹ் பத்தி, ஆகிரத்தை பத்தி, ரசூலை பத்தி, கபரை பத்தி, சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, நம்முடைய உண்மையான நிரந்தரமான வாழ்க்கை மறுமையினுடைய வாழ்க்கை தான் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் அந்த கொழுந்து பருவத்துல நெஞ்சத்தினுடைய ஆழத்துல நம்ம பதிவு செய்யல. அதனால என்ன நினைச்சாங்க, உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்கு, அது மாதிரி இஸ்லாம் ஒரு மதம், விரும்பினா அதை எடுத்துக்கலாம், விரும்பினா இதை எடுத்துக்கலாம். என்ன இஸ்லாத்தினுடைய வழிமுறை அவங்களுடைய பூஜை புனஸ்காரம் வணக்க வழிபாடுகளை விட கொஞ்சம் அறிவார்ந்த முறையில கொஞ்சம் உகப்பா இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி மற்ற மதங்கள் எப்படி அதே மாதிரி இஸ்லாம் ஒரு மதம்னு கருதுறாங்க. இல்ல, நிச்சயமா இல்ல. இது சத்தியம்ங்கிறது அந்த பிள்ளைகளுக்கு விளங்க வைக்கணும். இது சத்தியம், இதுதான் சத்தியம், உண்மையான விஷயம் அப்படிங்கிற விஷயத்த அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பத்துல இருந்தே விளங்குற மாதிரி புரியுறது மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிள்ளைங்க உயிருள்ள வரைக்கும் இந்த இஸ்லாத்தை விட்டு ஒரு துரும்பு கூட மாற மாட்டாங்க. எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி ஒருபோதும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டாங்க. நம்ம கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவிகளை மார்க்க கல்வியில மட்டும் இல்லாம உலக கல்வியிலேயும் ஒரு டிகிரி, அதாவது ஒரு பட்டதாரியாக கொண்டு வரணும்னு நம்ம விரும்புறோம். காரணம் என்னன்னு சொன்னா, வெறும் ஆலிமா மட்டும் படிச்சுவிட்டு நாளைக்கு வெளிவர போகும்போது தான் பெத்த பிள்ளைகளுக்கு உண்டான அந்த படிப்புகள் டியூஷன் படிச்சுக்க இன்னொரு ஆள்கிட்ட அனுப்பணும், இன்னொரு ஆளை தேடணும், தானே எல்லாமே செஞ்சு தானே தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து மார்க்கத்தையும் கற்றுக் கொடுத்து உலக கல்வியையும் கற்றுக் கொடுத்து முழு தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை தானே நிறைவேற்றக்கூடிய ஒரு தரத்துல ஒரு தாய் ஒரு பிள்ளையை உருவாக்கணும்னு சொன்னா நம்ம 2 கல்வியும் கொடுக்கணும். அந்த அடிப்படையில் தான் அல்ஹம்துலில்லாஹ் மார்க்க கல்வி 3 வருஷத்துல கொடுக்குறோம். அதே 3 வருஷத்துல பிஏ, பிகாம், பிஎஸ்சி ஏதாச்சும் ஒரு டிகிரி அவங்க என்ன விரும்புறாங்களோ அந்த படிப்பை நம்ம சேர்த்து கொடுத்து ஒரே நேரத்துல ஆலிமாவாக ஆகுறாங்க, ஒரு டிகிரியும் படிச்சுட்டு வெளியே வர்றாங்க. மதரசாவுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் பிள்ளைங்களுக்கு எல்லா வகையான தேவைகளையும் பரிபூரணமா நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அவங்க தங்கக்கூடிய அறைகள் கிட்டத்தட்ட மொத்தம் 53 அறைகள் இருக்குது. ஒவ்வொரு அறையிலையும் குறைஞ்சது 3 பேர்ல இருந்து 4 பேர் 5 பேர் தங்குற அளவுக்கு வசதியான அறைகள்லாம் இருக்குது. அதை காற்றோட்டமான முறையில வெளிச்சமான முறையில அந்த அறைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு மாடியிலையும் பிள்ளைங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு அவங்க குளிக்கிற இடங்கள், கழிப்பிடத்துக்கு செல்லக்கூடிய ரெஸ்ட் ரூம்கள் அதெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதே போன்று துணி துவைக்கிறதுக்கு உண்டான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா விடுமுறை நாட்கள்ல அவங்க கொஞ்சம் அதிகமான துணிகளை துவைக்கணும்னு சொன்னா மேல மாடியில அவங்களுக்கு நல்ல வசதி செய்யப்பட்டிருக்கு. காற்றோட்டமான முறையில சூரிய வெளிச்சத்துல அருமையான முறையில அவங்க செஞ்சுக்கலாம். அதோட மாலை நேரங்கள்ல பிள்ளைங்க விளையாடுறதுக்கு உடற்பயிற்சி என்ற அடிப்படையில விளையாடுறதுக்காக வேண்டி மேல ஓப்பன் மாடியில எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. அங்க மேல விளையாடலாம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த உள்கட்டமைப்பு வசதிகள்ல அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு மாடியிலையுமே பெரிய பெரிய ஹால் வசதிகள் இருக்கு. அதாவது மகரிப்ல இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் பிள்ளைங்க பாடமாக்கக்கூடிய வசதி இருக்குது.
அது அல்லாம பள்ளிவாசல்னு சொல்லிட்டு பெண்களுக்கு ஒரு பெரிய ஹால், அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 250 300 400 சதுரடியில வந்து ஒரு பெரிய ஒரு பள்ளிவாச அமைப்பு இருக்குது. அங்க வந்து அவங்க 5 வேளை தொழுகிறதுக்கு, அப்புறம் வாரங்கள் தோறும் அவங்க பயிற்சி, இந்த சொற்பயிற்சி மன்னங்கள்ல பயிற்சி எடுக்கிறதுக்கு, அது அல்லாம வேற அவங்க தனிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு உண்டான வசதிகள் செய்யப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம மதரசாவுல நல்ல அருமையான பாடத்திட்டம், அப்புறம் தங்கக்கூடிய கட்டட அமைப்பு வசதிகள், பிள்ளைங்க விளையாடுறதுக்குண்டான விளையாட்டுக்குண்டான ஏற்பாடுகள், இயற்கை தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள், இதெல்லாம் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு. இது போதுமான்னு கேட்டா இல்ல. இதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? ஒரு நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைக்கு நம்ம வீட்டுல என்ன செய்வோம்? நல்ல ஒரு பாலோ சத்தான உணவுகள்லாம் கொடுத்து, பழங்களை கொடுத்து, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை கொடுத்து நம்ம பிள்ளைய உற்சாகப்படுத்துவோம், ஊக்கப்படுத்துவோம், நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியத்தோட பிள்ளைய கொண்டு வருவோம். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் இங்க வந்து ஒரு கல்வி நிறுவனம் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி பெத்த பிள்ளைங்களை நம்ம எப்படி பராமரிப்போம், பெத்த பிள்ளைங்களை எப்படி பாசத்தோட நம்ம நடத்துவோமோ, அந்த மாதிரி உணவு விஷயத்துல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் நல்ல தரமான உணவா, சுகாதாரமான, ஊட்டச்சத்து நிறைந்த, சுவையான நல்ல உணவாக இருந்தா தான் அதை சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க நல்ல உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் தங்களுடைய வேலைகளை செய்வாங்க. குறிப்பா படிப்புல நல்ல கவனத்தோட அவங்க செயல்படணும்னு சொன்னா, புரிஞ்சுக்கிட்டது, மனனம் செய்யுது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை அவங்க நல்ல ஆழமான முறை ஈடுபாட்டோட செயல்படணும்னு சொன்னா நல்ல உணவு உங்களுக்கு கொடுக்கணும். அதனால மற்ற இடங்களை விட நம்ம சிறப்பான முறையில, அதாவது வீட்டுல உள்ள சாப்பாடு எப்படி இருக்குமோ அதை விட நல்ல சாப்பாடு, தரமான சாப்பாடா, சுவையான சாப்பாடா நம்ம உணவுக்குண்டான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் என்ன உணவு அப்படிங்கறது அட்டவணைப்படி அங்க அட்டவணை போடப்பட்டிருக்கு. அந்த அட்டவணைப்படி முறையாக கொடுக்குறோம். இதை விட சிறப்பாகவும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல இன்னும் சிறப்பாக செய்யறதுக்கு நாட்டம் இருக்கு. இது மட்டும் இல்லாம பிள்ளைங்களுக்கு எதிர்பாரா விதமா ஒரு சுகக்குறைவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா உடனே அந்த உரிய மருத்துவர்கள்ட்ட அழைச்சிட்டு போய் அவங்கள கொண்டு சிகிச்சை எடுத்து அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இங்க வச்சுக்கிறோம். அதாவது ஒரு தாயை, ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை வச்சு மருத்துவமனையை கூடி போய் பார்க்கறது, கொள்றது, மருந்துகள் வாங்கி கொடுக்கறது, அவங்கள கண்காணிக்கிறது, அந்த நோய்வாய்ப்பட்டிருக்க காலகட்டத்தில் அவங்களை குடிக்கக்கூடிய உணவுகள்ல பத்தியமான உணவு கொடுக்கறதுக்கு இதெல்லாம் நம்ம ஏற்பாடு செய்கிறோம். இதையும் தாண்டி கொஞ்சம் அந்த சிரமங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தா உடனே அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தி தாய் தகப்பர்களை அழைச்சு அவங்க மூலமாகவே நேரடியா முடிஞ்சா இங்கேயே சிகிச்சை எடுக்கிறது, தேவைப்பட்டா வீட்டுக்கு கூட்டு போலாம், அந்த மாதிரிப்பட்ட ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம கல்லூரியில இப்போ வந்து ஆலிமா சிலபஸோட நம்ம யூனிவர்சிட்டியோடைய அண்டர்ல வந்து டிகிரி படிப்புக்கு ஏற்பாடு செய்கிறோம். இப்ப இந்த டிகிரி படிப்பு அப்படிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், தொலைதூர கல்வி மூலமாகத்தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப இதே கல்வியை வந்து வீட்டுல உட்கார்ந்தும் பிள்ளைங்க படிப்பாங்க. ஆனா அப்படி படிக்க போகும்போது யூனிவர்சிட்டியில இருந்து அந்த மெட்டீரியல், அதாவது என்ன பாடம் படிக்கணுங்கிற அந்த விஷயத்த மட்டும்தான் கொடுப்பாங்க. அவங்க தங்க வீட்டுல உட்கார்ந்து சொந்தமா தான் முயற்சி எடுத்து படிச்சு அவங்க புரியணும், ஆயத்தமாகணும். ஆனா இப்ப உங்க மதரசாவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு அட்மிஷன் போட்டதுக்கு பின்னாடி கல்லூரியில இருந்து என்ன மெட்டீரியல் அனுப்பி தர்றாங்களோ அதை அவங்க சுயமா படிக்கிறத தாண்டி 2 பிஎட் படிச்ச 2 பெண்களை, எம்ஏ பிஎட் படிச்ச பெண்கள் 2 பேரை இன்ஷா அல்லாஹ் நம்ம ஏற்படுத்துறோம். அவங்க என்ன செய்வாங்கன்னா பிள்ளைங்களுக்கு அந்த கல்லூரியினுடைய சம்பந்தப்பட்ட பாடங்களை வந்து நடத்தி கொடுத்து அல்லது அவங்களுக்கு கேட்கக்கூடிய விஷயங்களை தெளிவு கொடுத்து அவங்கள அந்த முன்னேற்ற பாதையில கொண்டு போவாங்க. தன்னிச்சையா சுயமாக படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லாம தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ப்ரொஃபஸர்களை வச்சு நம்ம படிச்சு கொடுத்து அவங்கள பரீட்சைக்கு சிறப்பான மதிப்பெண் பெறதுக்கு என்ன ஏற்பாடு செய்ய முடியுமோ அந்த ஏற்பாடையும் முழுமையா நம்ம செய்யறோம். அல்ஹம்துலில்லாஹ். மாணவிகளை பொறுத்த மட்டும் இப்ப வெளியூர்ல இருந்து வந்து இங்கேயே தங்கி இங்கேயே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவங்க சிறப்பா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம உள்ளூர் பிள்ளைகளும் இந்த படிக்கணும்னு விரும்புறோம். உள்ளூர் மக்களுக்கு இது முழுமையான பயனாக அமையணும். இப்ப உள்ளூர் மக்களை கருத்துல வச்சு நம்ம மதரசாவை சுத்தி இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளை எல்லாம் காலை மாலை மக்தப் ஊந்து ஓதலான்னு ஏற்பாடு செய்கிறோம். இதை தாண்டி நம்ம ஊர் மக்கள் எல்லாம் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வாரத்துல ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அசருக்கு பின்னாடி 1 மணி நேரம் பயான் நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது 50, அப்புறம் 80, அப்புறம் 100, அப்புறம் 120, இப்ப 150, அதையும் தாண்டி இப்ப போய்கிட்டு இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சுற்று வட்டாரத்துல இருந்து வரக்கூடிய காலத்துல 250 பெண்கள் வந்து இந்த மாதிரிப்பட்ட மார்க்க உபன்யாசத்துல பங்கெடுத்துக் கொள்வான்னு எதிர்பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதை தாண்டி
நம்ம அசல் நோக்கமாகி இந்த கல்வியை, இந்த மதரசாவுடைய பாடத்திட்டத்தோடு கூடிய இந்த கல்வி உள்ளூர் மக்களுக்கு, மாணவிகளுக்கு முழுக்க முழுக்க போய் சேரணும். அதுக்கு ஆரம்பத்துல நம்ம என்ன நினைச்சோம்னு சொன்னா, இப்ப இங்க தங்கி இருந்தாங்கன்னு சொன்னா காலையில தஹஜ்ஜத்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தஹஜ்ஜத் தொழுகிறது, அப்புறம் சுபு தொழுகிறது, அதுக்கடுத்து மத்த இபாதத்துகள், பாடமாக்குது, இப்படி வரிசையா வந்துட்டீங்க. வீட்டுக்கு போனாங்கன்னு சொன்னா வீட்டுடைய கலாச்சாரம் நேரு மாற்றமாக இருக்கும். வீட்டுல தாய் தகப்பர்கள் பல விஷயங்களை தடுக்க முடியாது. குறிப்பா செல்போன் பார்க்கறத தடுக்க முடியாது. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்னால பிள்ளைங்க எவ்வளவுதான் ஓதிட்டு போனாலும் கூட வீட்டு கலாச்சாரம் மாற்றமாக இருக்கிறதுனால அப்போ நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அது நிக்காது, மனசுல நிக்காது. மறுபடியும் வரும்போது புதுசா மறுபடியும் அவங்களுக்கு போதிக்கிறது மாதிரி தான் இருக்கு. இதையெல்லாம் கருத்துல வச்சுதான் மக்கள், உள்ளூர் மக்களாக இருந்தாலும் இங்க தங்கணும்னு முதல்ல நினைச்சோம். ஆனா அப்படி நினைக்க போகும்போது பல சகோதரிகள் யோசிக்கிறாங்க, இல்ல வீட்டுக்கு வந்துட்டு போகணும்னுட்டு. அல்ஹம்துலில்லாஹ் இப்ப அதுக்கும் பாதையை திறந்தாச்சு. சில நிபந்தனைகளோட கூடி, அதாவது பிள்ளைங்க இங்கேயே பாடம் பார்க்கணும், இங்கேயே எழுத்துப்பூர்வமான பயிற்சிகளை முடிக்கணும். அடுத்து வேற என்னென்ன அன்னைக்கு நடக்கக்கூடிய பாடங்களோடு சம்பந்தப்பட்டு என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அதை பூரா இங்கேயே முடிச்சிடணும். அப்ப அதுக்காக என்ன செய்யணும், காலகாலத்துல முதல் பீரியடு காலையிலேயே சுபுகளையே அவன் நேரத்தோட வந்துடணும். அதே மாதிரி பாடங்கள்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இந்த வீட்டு சம்பந்தப்பட்ட பணிகளை எல்லாம் முடிச்சுட்டு போகணும். இப்போ மகரிபுக்கு முன்னாடி போயிடலாம், சுபுக்கு பின்னாடி வரணும், மகரிபுக்கு முன்னாடி போயிடலாம் அப்படின்னு வந்துட்டு போகக்கூடிய பிள்ளைகளுக்காக வேண்டியும் ஒரு சலுகையோடும் நிபந்தனைகளோடும் கூடிய ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை அவங்க பயன்படுத்தினாங்கன்னு சொன்னா உள்ளூர் பிள்ளைங்க நிச்சயமா அதிகமா பயன்பட முடியும். இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் வெளியூர் பிள்ளைங்க சிறப்பா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்துல இன்னும் படிக்கிறதுக்கு ஆர்வ துடிப்புள்ள பிள்ளைங்க வெளியே இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைங்கள்ட்ட போதுமான பொருளாதார வசதி இல்லை. காரணம், தகப்பன் இல்லாத எத்தியமான பிள்ளைங்க, அல்லது தகப்பன் இருந்தாலும் தகப்பன் அல்லது படுத்த படுக்கையா இருக்காரு. அப்ப அந்த மாதிரிப்பட்ட பிள்ளைங்க தேங்கி போய் வெளியே நிக்கிறாங்க. அவங்க நம்ம சேர்க்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம், நம்ம விரும்புறோம். ஆனா நம்ம பொருளாதார நெருக்கடியின் காரணமா உடனடியாக அவங்கள உள்ள கூப்பிடுறதுக்கு வசதி இல்லாம இருக்குது. அவங்களுக்கு யாராச்சும் அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அனவ காஃபிருல் யத்தீமி ஃபில் ஜன்னத்தி ஹாக்கதா, நானும் அனாதைகளுக்கு பொறுப்பேற்பவரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று தன்னுடைய கலிமாவர்களையும் ஆட்காட்டி வரையும் ரசூலுல்லாஹ் இணைச்சு காட்டினாங்க. அவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப அந்த மாதிரிப்பட்ட பிள்ளைங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 5 ரூபா 5000 ரூபாய் அது தேவைப்படுது. அதை ஒரு பிள்ளைக்கோ 2 பிள்ளைக்கோ மொத்தமாக எடுத்தாங்க ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய் வருது, 12 மாசத்துக்கு. மொத்தத்துல 3 வருஷத்துக்கு பார்த்தா கூட 3,18 1,80,000 ரூபாய் வருது. மொத்தமாகவோ அல்லது பாதியாகவோ அல்லது பிரிச்சோ நம்ம கொடுத்தோமாக்க நம்ம சார்பா ஒரு எத்தியமான பிள்ளைக்கு கல்வி கொடுத்த பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். நாளைக்கு அந்த புள்ள ஹயாத்தோடு வாழும் காலம் எல்லாம் இந்த கற்ற கல்வியை கொண்டு பயனடையும் காலம் எல்லாம் நமக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கு. நம்ம கபருக்கு போயிட்டாலும் சரி, நம்ம கபரை தட்டிக்கிட்டு உள்ள அல்லாஹ் அந்த நன்மையை கொண்டு தருவான். காரணம், இது சதகத்துன் ஜாரியான்னு சொன்னாங்க அந்த விசுவாசம். அதாவது கல்வி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சதகத்துன் ஜாரியா, நம்ம மௌத்தை கொண்டு முற்று பெறாத, துண்டிக்கப்படாத, தொடர்ச்சியாக வரக்கூடிய நிலையான நன்மைன்னு சொன்னாங்க. அதனால அது பெரிய பாக்கியம். வசதி உள்ள மக்கள் தங்களுடைய வங்கிகள்ல தாராளமா நிதியை சேமிச்சு வச்சுக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இது துனியாவுக்கு தான். ஆகறதுக்கு என்னன்னு சொன்னா, நம்ம என்ன அனுப்பி வச்சோம். நபிசாசங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, அதாவது ஒரு மனுஷன் இறந்து அவன் ஜனாசா சுமந்து எடுத்து போகும்போது ஊர் மக்கள்லாம் கேட்பாங்க, என்ன விட்டுட்டு போனாருன்னு கேட்பாப்லையா. மலக்குமார்கள் கேட்பாங்களாம், என்ன அனுப்பி வச்சாருன்னு கேட்பாங்களாம். அப்ப விட்டுட்டு போறது உலகத்துக்கு தான். அங்க அனுப்பி வச்சது நிரந்தரமான ஆகறதுக்கு கை கொடுக்கக்கூடியது. அதனால நம்ம இந்த உலகத்துல உள்ள வங்கிகள்ல எப்படி நம்ம தற்காலிகமான வாழ்க்கையை வளமாக அமைச்சுக்கிறோன்னு, நம்பகரமாக அமைச்சுக்கிறோனுங்கிறக்கான நம்ம சேமிச்சு வச்சுக்கிறோமோ, இதை விட பன்மடங்கு ஆகறதுடைய வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, அங்க நம்ம சேமிச்சு வைக்கணும். அதுக்கு அல்லாஹ் கொடுத்த அருமையான ஒரு வழிதான் இந்த எத்தீமான பிள்ளைகளுக்கு பொறுப்பெடுக்கிறது. நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ வசதிக்கு ஏற்ற முறையில ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ இருக்கலாம். அல்லது ரொம்ப வசதி குறைவா இருக்குது, ஆனா உள்ளம் திறந்த உள்ளமா இருக்கு, 2 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளைக்கு பொறுப்பெடுக்கலாம், 3 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளைக்கு பொறுப்பெடுக்கலாம். இப்படியாக அந்த எத்தியமான பிள்ளைகளுக்கு பொறுப்பெடுத்து அந்த 15-20 பேர் வெளியே தேங்கி நிக்கிறாங்க. அவங்களையும் கல்வி பெறதுக்கு வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்ட்ட பெரிய பாக்கியத்தை நம்ம அடையலாம். இந்த எத்தியமான பிள்ளைங்கள் அல்லாம படிக்கக்கூடிய மற்ற பிள்ளைங்களை பொறுத்த மட்டும் வசதிக்குள்ள குறைவான ஏழ்மையான நிலையில உள்ள பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களை சார்ந்தவங்க யோசிக்கலாம், எப்படி நம்ம இந்த மாதிரி மாசம்
5000 ரூபாய் 6000 ரூபாய் கட்ட முடியாத வசதி இல்லையே அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கலாம், பின்வாங்கலாம். அவங்க ஒன்றும் பின்வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய பொருளாதார நிலையை நம்மகிட்ட விளக்கி சொன்னாங்கன்னு சொன்னா அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு சலுகை செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நேரடியாக அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அவங்களுக்கும் தடை இல்லாமல் சேர்ந்து சிறப்பா படிக்கிறதுக்கு அவங்களுக்கும் நம்ம இன்ஷா அல்லாஹ் வசதி செஞ்சு கொடுப்போம். இதை விட கூடுதலாக மதரசாவை பற்றி, கல்வி சேவை விஷயங்களை பற்றி, மற்ற இதனோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நேரடியா என்கிட்டயோ அல்லது நம்மளுடைய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள்ட்டையோ நம்பர் தரேன் இன்ஷா அல்லாஹ். அதுல நீங்க அடிச்சு கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த நேரத்துல கேட்டாலும் உரிய விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் தரப்படும். இதை நீங்க நல்ல விதமா நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம கல்வி ஸ்தாபனத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த உயர்வான நோக்கத்துல ஆரம்பிச்சோம், நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் சிறப்பாக நம்ம கல்வி ஸ்தாபனம் வெற்றிகரமான பாதையில் நடக்கணும், சமுதாயத்துக்கு முழு பலனாக அமையணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு காரணமாக ஆகணுங்கிற அடிப்படையில இந்த முயற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்ம செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளையும் அவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி செய்யப்பட்ட முயற்சிகளாக அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு அதனுடைய பலன்களை இதை சம்பந்தப்பட்டிருக்கிற அத்தனை பேர்களுக்கு அல்லாஹ் குறையில்லாமல் ஈருலகத்தை நிரப்பமாக தரணுண்டு அல்லாஹ் தாலாட்ட கெஞ்சி கேட்டுக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதை கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.